சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்து. சரிதான், நான் ரொம்ப நேரம் ஆயிட்டுல, அத்தை மாமாவும் உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. சரி, நான் உங்களை உள்ள வர சொல்றேன். இப்பவுமே போணுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. எனக்கும் அப்படி இருக்க ஆசைதான். இருந்தாலும் உங்க அம்மா அப்பா பாவம் தானடா, உனக்கு என்னாச்சுன்னு அவங்களும் துடிச்சு போயிருக்காங்களே. உன்னை பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அவங்க பார்த்துட்டு போன பிறகு நான் அங்கே தானே இருக்க போறேன். ஒரு நிமிஷம். என் விரல் இடுக்கணும், விரல் கிடக்கணும், நசுங்கிற அளவுக்கு இருக்கு நான் பிடிக்கணும். நான் கண்ண தோற கையில் முகம் தெரியணும். உசுருள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். கடல போலவும் கால் தொட்டு ஒரசி, கடலுள்ள போறவன் நான் இல்லடி. கடல் மண்ண போலவும் காலும் ஒட்டி கருதாண்டு வரலாம் இருப்பேனடி கலங்கா. கையை விடுடா, கை வலிக்குது. என்னடி என்னாச்சு? கையில என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கையை விடு. இப்ப நீ கைய காமிக்கிறியா என்ன? என்னடி கை இவ்வளவு பொத்துருக்கு? எங்கேயாச்சும் விறகு இல்ல, நீ அடுப்புக்குள்ள விறகுக்கு பதில் கைய கொண்டு விட்டுட்டியா? ஆமாடா, கோயில்ல பொங்க வைக்க விறகு இல்லாம இருந்தாங்க. விறகுக்கு பதில் என் கையை வச்சு பொங்கல் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதான் கை பொத்துட்டு. நீ செஞ்சாலும் செய்வாடி, நீ அழகான கள்ளி. சரி, நான் சீரியஸா கேட்க, கையில எப்படி சுட்டுச்சு? உட்காந்துருக்கா பாரு. நம்ம வெளியே இவ்வளவு தூரம் அழுதுகிட்டு இருந்தோமே, அவங்க அம்மா அப்பா பார்க்கட்டும் கொஞ்சமாச்சும் அவளுக்கு யோசிப்பு இருந்தா நம்மள கூப்பிட்டுருக்க மாட்டாளா? அவன்கிட்ட ஒட்டி உரசிக்கிட்டு குறனே உட்காந்துருப்பா. இப்படிதான் உட்காந்து மயக்க வாழ்க போல இருக்கு. அத நான் சொல்றப்பா, எப்படி உன் பொண்டாட்டி கையில தீ காயம் பட்டுச்சுன்னு. வாங்க மாமா, உங்களை கூப்பிட வரணும்னு இப்பதான் நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. வாங்க மாமா. ரொம்ப நடிக்கலாமா? எங்களை கூப்பிட வர நினைச்சவன உடனே கூப்பிட வந்திருக்கணும். இவ்வளவு நேரம் அங்க நல்லா கதை விட்டுட்டு எங்களை கண்டன ஒரு நடிப்பு நடிப்பா. ஏமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? அவளுக்கு திட்டணுன்னே வருவீங்களாமா? அவ அப்பவுமே உங்களை கூப்பிட வரேன்னு தான் சொன்னா. நான் தான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொன்னேன். சப்போர்ட்ட பாரு, ஒரு வார்த்தை பேச விட மாட்டான். என்னத்தை தான் போட்டு மயக்குவாளுங்களோ தெரியல. அம்மாவை விடுடா அண்ணா, நீ ஏதோ சொல்ல வந்தா அவளுக்கு எப்படி காயம் பட்டுச்சு நீ சொல்லுனா. டேய், உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும். நீ உன் பொண்டாட்டி கோயில போய் ஒரு கலக்கு கலைக்கிருக்காடா. அதுக்கப்புறம் என்ன? உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும்னு சொல்லிட்டு உன்னோட ஒய்ஃப் உனக்காக தீ மிதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போய் அவனுக்கு சரியாயிடுச்சுமா சொன்னக்கு அப்புறம் தான் தீச்சட்டியே கீழே வச்சாங்க. உனக்கு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்கடா. இந்த பாருடா, உனக்கு ஒரு நல்ல லைஃபோ நல்ல ஒய்ஃபோ அமைஞ்சிருக்கு, மிஸ் பண்ணிடாத. இந்த சீனை இவ எப்ப போட்டா? நல்ல பிளான் பண்ணி காய நவுட்றா. நம்ம இவள வெளிய முடிக்கிட்டோமே, அந்த நேரத்துல இவ அந்த சீனை போட்டுட்டாலோ? ஐயோ, சும்மாவே இவளுக்கு தாங்குவான். இப்ப வேற இவனுக்காக தீச்சட்டி எடுத்தா தீக்குளிய மிதிச்சானே வேற தெரிஞ்சு போச்சு. இவள தலையில வச்சுலாம் தாங்குவான். நம்ம செய்யற வேணா நமக்கே எல்லாம் திரும்புது. என் மருமக என் பையனுக்காக இவ்வளவு செஞ்சிருக்காளா? எனக்கு அப்பவே தெரியுமா நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. நீலாம் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் தான் மாமா கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி சொல்றா பாரு. நாங்க கிடைக்க இவ கொடுத்து வச்சவளா? நாங்க கிடைக்கிறதெல்லாம் இல்லடி. உனக்கு பணக்கார வாழ்க்கை கிடைச்சிருக்குல, அதுக்கு தானே நீ கொடுத்து வச்சவா. அதை தான் நாசுக்கா சொல்றா.
இப்போ எப்படி இருக்கீங்க ரகு? ஆர் யூ ஆல்ரைட்? பரவாயில்ல டாக்டர், ஐ எம் ஓகே. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர்? இப்போ சிஸ்டர் வந்து ரகுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். ஷாம், நீங்க என்ன கேபின்ல வந்து மீட் பண்ணுங்க, அவரோட சம்மரிலாம் உங்களுக்கு நான் தரேன். ஓகே சார். அப்புறம் ரகு, ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல வாட்டர் படக்கூடாது, மிச்சப்படி நீங்க எல்லா ஒர்க்கும் ரெகுலரா பார்க்கலாம். சரிப்பா ரகு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நீ பார்த்து அண்ணன் கூட வா. அங்க பாப்பா தனியா இருக்கா, அந்த பவி பொண்ணு தான் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. நாங்க அப்படியே போட்டதை போட்டபடி வந்துட்டோம். சரி, நாங்க கிளம்புறோம், நீ பார்த்து வாப்பா. சரிம்மா. சரி ரகு, அப்பாவும் கிளம்புறேன். மருமகளே, என் பையனை வீட்டுக்கு பார்த்து கூட்டு வாமா, பத்திரமா. சரி மாமா. சரிடா, இப்போ சிஸ்டர் வருவாங்க ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு. நான் போய் டாக்டர் பார்த்து சம்மரி வாங்கிட்டு இருக்கேன், நீங்க ரெடியா இருங்க. சரி சந்தியா, நான் கிளம்புறேன், நீ உள்ள போ. மாமா, வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க மாமா. இல்ல சந்தியா, நீயே கேட்டல அம்மா போன்ல எப்படி பேசினாங்கன்னு. உள்ள வந்துட்டு போனா நேரம் ஆயிடும், நான் இன்னொரு நாள் வரேன். விஜய் மாமா, என்ன சந்தியா, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? மாமா மாமா அது வந்து நீ பண்றத பார்த்தா என் பட்டனே 10 ரூபா போல இருக்கு. சரி, ஏதோ சொல்ல வரா, சொல்லு. மாமா, நான் உங்க கூட வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டல மாமா. இப்போ நான் வீட்டுக்குள்ள போனா எங்க போனானே அம்மா திட்டுவாங்க. அதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்து சந்தியா என் கூட தான் இவ்வளவு நேரம் இருந்தான்னு சொன்னா அம்மா திட்ட மாட்டாங்க. அதனால உள்ள வந்து அம்மாட்ட சொல்லிட்டு போங்களா மாமா. இதுல என்ன இருக்கு சந்தியா? எனக்கு டைம் ஆயிடுந்தா நான் அப்படியே போறேன்னு சொன்னேன். சரி, நீ இவ்வளவு தூரம் கேக்குற, நானும் அத்தை மாமாவை பார்த்த மாதிரி இருக்கோப்பா, பார்த்துட்டே போறேன். சந்தியா, நீ நிக்கிற போஸ்ட பார்த்தா மாமாக்கும் என்னென்னமோ பண்ணுது. அப்புறம் மாமாவும் அதுக்கு இப்போ என்னங்க? வாடி வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஏண்டி எனக்காகவா தீக்குழி மிதிச்சா? ஏ, நான் உங்களுக்காக இதை செய்யக்கூடாதா? உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, நீ இதை செஞ்சாங்க மச்சலதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காத, அப்புறம் எப்படி இந்த திடீர் மனமாற்றம்? ஏன்டா பொறுக்கி, எனக்கு கொஞ்சம் பிடிக்கலதான். இருந்தாலும் உன்னை பார்க்க கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா போறேன்ப்பா. வேண்டாம், நீ போகவே வேண்டாம். எனக்கு இந்த மனமாற்றம் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்கிட்ட. சரி வா, உன் கைக்கு நான் மருந்து போட்டு விடியே. வேண்டாம்டா, சிஸ்டர் வேற இப்போ வருவாங்கன்னு சொன்னாங்களா, திடீர்னு வந்துட்டா அப்புறம் தப்பா நினைப்பாங்க. நானே பிறகு ஆயில்மெண்ட் போட்டுக்கிறியே. நோ, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, என் கையால தான் உனக்கு நான் ஆயில்மெண்ட் போடுவேன். வா. வேண்டாம்டா, யாரும் வந்துட போறாங்க. யார் வந்தா என்ன, நீ பொண்டாட்டி தானே, வா. அன்பு இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வனமருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி போகுவோம். நம் காதலை கவி பாடவே ஷெல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான் பூமாலையே. துளசி, ஏன் மூச்சிக்க நடிக்கோற? அன்னைக்கு நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது ஐஎஸ் படிக்கணும் அப்படி இருக்குன்னு சீனை போட்டியடி. இப்ப எங்கடி போச்சு ஐபிஎஸ் கனவு? அன்னைக்கு என்ன வேண்டான்னு போனா, ஆனா இப்ப எவனையோ ஒருத்தனை கல்யாணம் தானே பண்ணிருக்கா. ஓ, அவ என்னோட அழகா இருக்கா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ? விட மாட்டேன் உன்ன. 3 வருஷம் முன்னக்கூட்டியே நீ காலேஜ் குயினா இருந்தடி. அப்பவுமே உன்னை நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா இப்போ பேர் அழகியா இருக்காடி. உன்னை நான் கொல்லணும்னு தாண்டி வந்தேன். ஆனா உன்னை பார்த்த பிறகு அதுல ஒரு சின்ன திருத்தம் செஞ்சிருக்கேன்டி. உன்னை
அப்படியே கொண்டுட்டேன்னா உன் அழகு ரொம்ப வேஸ்டா போயிருண்டி. அதனால ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உன்னை ஒரு தடவை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை கொல்லலான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பாக்குறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்த உடனே ஒன்னு வெறித்தனமா அலைஞ்சண்டி. ஆனா உன்னை பார்த்த உடனே உன் அழகுல அப்படியே சொக்கிட்டேன்டி. இவ்வளவு பேரழகியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடி. எப்படியாச்சும் உன்னை ஒரு தடவை அட்டையாம விட மாட்டேன்டி. நான் ஒத்த கிஸ் தாரேன், உன் ரத்தத்தை சப்பாரேன், ஒரு குதிரை வேகத்தோட போட்டி போடுமே. ஒத்த ஹக்க தாரே கிக்க ஏறும் பாரு, மதம் பிடிச்ச யானை போல மாறுவேன். கண்ண நான் கண்ணனுக்கே அண்ணன், அடலிலைகளின் மண்ண, அந்த மன்மதனின் மாமன் தானே. அத்தை நாமேன கைக்கே அத்தை, வாகத்து தாரே வித்த, அந்த வித்தைக்கெல்லாம் பாசு நான் தானே. ஏய் இறக்கி விடு, எங்க தூக்கிட்டு போறா? அப்படியே தூக்கிட்டு எங்க போறா? ரொம்ப ஆசைதான் கல்லிக்கு. ஆஸ்பத்திரியில எங்க தூக்கிட்டு போக முடியும்? பெட்ல உன்னை உட்கார வச்சு உன் சூட்டு வாங்கின கைக்கு மருந்து போடுறதுக்கு தான். ஓ அதுக்கா? அதுக்குள்ள இந்த கெட்ட புத்தி எங்கெங்கயோ போயிரும் உனக்கு. முழுசா உன்னை எனக்குள்ள போதச்ச உசுரா அழகே உன்னை தோணி தோரச்ச. இனி வரும் ஜென்மம் மொத்தம் நீயும் தான் உறவா வரணும். மறுபடி உனக்கென பிறந்திடும் நாம் பெறணும். வாழ்க்கை நீள என் கூட நீ போதும். விடுங்க போதும். என்ன போதும்? ஐயா இவ்வளவு பொத்து வச்சிருக்கா. காலை கொண்டா. காலெல்லாம் வேண்டாம். கொண்டாடி ரொம்பதான் சீனு. அப்புறம் காலை இழுத்துருவேன். காலி எவ்வளவு பொத்திருக்கு. காலை தரையில வச்சு நடக்கவே 4 நாள் ஆகும் போல. இவளை யாரு இப்படி பண்ண சொல்லுது? இவன் நடக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். இந்த 4 நாளும் இவளை நான் தான் தூக்கிட்டாளேனா நம்ம தூக்குவானே பண்ணிருப்பா போல. இவன் நல்லவனா இருக்கான். நமக்கு ஒண்ணுனா துடிச்சு போறான். நமக்கு இவனை பிடிக்குது. நாளைக்கு இவன் எக்ஸ் லவ்வர் வந்து இவன் எனக்கு வேணும்னு கேட்டா நான் எப்படி இவனை விட்டு கொடுக்கறது? வந்துருவாளோ? இவன் எனக்கு இல்லாம போயிருவானா? இவன் எனக்கு வேணுமே. இவன் அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டா அவ பின்னாடி போயிருவானா? எனக்கு பயமா இருக்குதே. என்னடி வச்சக்கண்ணு வாங்காம மாமனை சைட் அடிச்ச மாதிரி இருக்கு? இல்லையே. ஏய் பொய் சொல்லாதடி. அதான் நான் பார்த்தனே. வச்சக்கண்ணு வாங்காம என்ன அப்படியே உளுங்குற மாதிரி பாத்திய. இதுதான் வச்சக்கண்ணு வாங்காத சைட் அடிப்போ. நீ ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்னை விட்டுட்டு போயிருவியா? ஏன்டி லூசு இப்படி கேக்குறா? நான் கேக்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுடா. யாராவது வந்தா நீ என்னை விட்டுட்டு போயிருவியா? லூசு யாராச்சும் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை விட்டுட்டு போவாங்களா? என் கடைசி மூச்சு இருக்கத்தையும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ பயப்படாதன்னு. என்னடி நீயா இது? ஐயோ என்னால நம்பவே முடியலடி. தெரியாம ஒரு முத்தம் தந்தாலே என்ன அந்த முறை மறைப்பா. இன்னைக்கு நீயா வந்து எனக்கு முத்தம் தந்திருக்கா? எனக்கு நம்ப முடியலடி. ஷாக்கா இருக்கு. என்னன்னே தெரியலடா. எனக்கு இன்னைக்கு உனக்கு முத்தம் தரணும் போல இருந்துச்சு. தப்பா நினைக்காத. நான் ஏன்டி தப்பா நினைக்க போறேன்? உனக்கு எப்பெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ தாராளமா கொடு. நான் ஒன்னும் தப்பாவே நினைக்க மாட்டேன். வீணில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல காணிந்திடு, உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. உந்தன் அழகுக்கில்லை ஈடு, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். காவியா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானே. இந்த சந்தோஷம் உனக்கு எப்பவுமே நீடிக்கணுமா? ஆமாக்கா, இந்த குழந்தைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ அவமானம், எத்தனை வெறுகிட்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எங்கள் மாமியார் என்னை வந்து பாருன்னு நிற்பாங்க எப்பவுமே.
இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. கவலைப்படாத காவியா, உன் நல்ல மனசுக்கு எப்படி சீக்கிரத்துல குழந்தை உண்டாகுவான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி அந்த கடவுளும் ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்துட்டாரு. அப்புறம் ராணியக்கா பாட்டி ஆவியாச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாத்தி உண்டா? என்ன பண்ணு, என்ன வேணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு கூட்டு வா, எல்லாத்துக்கும் பாயாசம் ஊத்திடுவோம். ஏம்மா நீங்க ஊத்திடுவேன்னு சொல்றத பார்த்தா எங்களுக்கு பாயசனை ஊத்தி சங்கு ஊதிடுவிய போல இருக்கு. அதெல்லாம் வேண்டாம்மா, வேற பாத்தி. வேற பாத்தினா உங்களுக்கு நான் என்ன தர்றது? ஏதோ பீர் பாத்தி கேக்கியா? ராணி அக்கா, நாலு முடி உமாவும் பிரியாணின்னா அடிச்சுக்கிடுவாளுங்க. அதனால எங்களுக்கு பிரியாணி பாத்தி வைங்க. சின்ன பொண்ணு பிரியாணி தானே. என் பொண்ணு காவியா எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் மாசமா இருக்கா. இதை செலிப்ரேஷன் பண்றதுக்காக நம்ம ஊருக்கே நான் பிரியாணி ஆக்கி போட்டுருவேன். நாளைக்கு எல்லாத்துக்கும் விருந்து நம்ம வீட்டுல தான். என்ன ஆதிமாப்ல, முகத்துல ஒரு சிரிப்பே இல்ல. உங்களுக்கு காவியா குழந்தை உண்டாகுனதுல சந்தோஷம் இல்லையா? இல்ல இல்லக்கா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உதடுதான் ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லுது, மனசு என்ன சொல்லலையே. உங்க மனசு இடத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருந்தா உங்க பொண்டாட்டியை தூக்கி சுத்தி இருக்கணும். நீங்க சுத்தின பாட காணுமே. இதோ இதோ இப்பவே சுத்திடுறேன். மாப்பிள்ள அவ ஒரு அரை லூஸ் மாப்பிள்ள. அவ சொன்னா நீ என் காவியா இப்ப முத மாசமா இருக்கா, சுத்தி கித்தி ஏதாச்சும் ஆயிர போகுது, நீ விடுங்க மாப்பிள்ள. அக்கா யாரையோ தூக்கணும் சுத்தணும், நீ உங்க சவுண்ட் வாசல் வர கேக்கு. யார தூக்கி சுத்த போறீங்க? ஏம்மா சந்தியா, நாங்க தூக்கி சுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் முடிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஊரை தான் சுத்தி வரிய போல இருக்கு. ஐயோ அக்கா, நாங்க எங்கேயும் சுத்தலக்கா, கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். நான் கோயிலுக்கு போனேன், மாமாவும் வந்தால கோயிலுக்கு வந்தாங்க. சந்தியா, நீ நம்ம ஊருக்கு கோயில் போனா சரி, அந்த விஜய் தம்பி எப்படி நம்ம ஊருக்கு கோயிலுக்கு வந்தாரு? நீ போனத காக்கா போய் சொல்லிட்டு அவர்கிட்ட. அக்கா அக்கா அது வந்துக்கா. ஏண்டி சந்தியா தயங்குற? நான் தான் அவரை ஃபோன் பண்ணி கோயிலுக்கு கூப்பிட்டேன், நீ தைரியமா சொல்லுடி. நீ தான் கட்டிக்க போறவர் தானே மாமா. சரியான அறிவு கட்டவளா இருப்பா போல. அவளே அங்க தயங்கி அமைதியா இருக்கா, இவ போய் கெட்டிக்க போறோம்னு மென்ஷன் பண்ணி சொல்லணுமாங்கோ. விஜய் தம்பி, வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. நீங்க வந்த நேரம் எங்க வீட்டுல பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் நடந்திருக்கு தம்பி. என்னது சந்தோஷமான விஷயமா? அது என்னது? சந்தோஷமான விஷயமாம்மா. சோனி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாளா? கழுத சோனி வந்துட்டாளான்னு கேட்க அவசக்கணுமா? அவ எப்படி இங்க வருவா? அவ புரிய வீட்டுல தான் இருக்கா. அதெல்லாம் கிடையாதுமா, நம்ம காவியாக்கா இருக்கல்ல, அவ மாசமா இருக்காடி. காவியா, கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்யூ மாமா. அப்புறம் சகல அக்கா நீ அம்மா ஆயிட்டியா? ஐயோ என்னால சந்தோஷத்தை அடக்க முடியலக்கா. அக்கா நீ அம்மா ஆயிட்டா, நான் சித்தி ஆயிட்டேக்கா. ஆமா சந்தியா, நீ சித்தி ஆயிட்டா, நான் அம்மாவாயிட்டேன். அக்கா அக்கா அந்த கடவுள் தான்க்கா ஓ வேண்டுதலை கேட்டு சீக்கிரத்துல உனக்கு ஒரு குழந்தைய தந்துட்டாருக்கா. நானும் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போறப்பல உனக்காக தாக்கா வேண்டுவேன். கடவுள் கண்ணை திறந்துட்டாருக்கா. இனி உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்க்கா. சீக்கிரத்துல எனக்கு ஒரு குழந்தைய பெத்துத்தாக்கா நான் வளர்க்குறேன். நீங்களா இருக்க முதல்ல எனக்கு வேண்டி கவலை. நீங்களா எனக்கு தங்கச்சா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் தாண்டி. மாமா வாழ்த்துக்கள். நீங்க அப்பாவா போறீங்க, நான் சித்தியாவா போறேன். வாழ்த்துக்கள் மாமா. இதுல என்ன ஹாப்பி இருக்கு சந்தியா? நீ அம்மா ஆயிட்டு நான் அப்பா ஆயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். மாமா கைய கொடுங்க மாமா. இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை செலிப்ரேஷன் பண்ணாண்டாமா, கைய கொடுங்க. சந்தியா, மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னாச்சு மாப்ள? இல்லத்தே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அதான் சந்தியாட்ட போயிட்டு வரட்டான்னு சொல்றதுக்கு கூப்பிட்டேன். ஏன் தம்பி இப்பதானே வந்தீங்க, சாப்பிட்டுட்டு பையா கிளம்பலாமே. இல்லத்தே, காவியா மாசமா இருக்கிற விஷயத்த அம்மாட்ட சொன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா எப்பவுமே வருத்தப்படுவாங்க காவியாவை பத்தி பேசிக்கிட்டே. இந்த விஷயத்த நான் உடனே போய் அம்மாட்ட சொல்லணும் தே. நான் கிளம்புறேன். இப்பதான் சந்தியா கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அது கூட இவனுக்கு பொறுக்கலையாங்கோ. இந்த ஆதி
சந்தியா கைய பிடிச்ச விதமே தப்பா இருக்க. அவ ஏதோ தப்பான அர்த்தத்துல சந்தியா கைய பிடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு என்னன்னா அவ கிறிஸ்துமத்துலதான் மறைஞ்சு நின்னு பார்த்தா, இன்னைக்கு அவ கைய ஒரு மாதிரி பிடிக்க இவன் என்னமோ தப்பான எண்ணத்துல சந்தியா கிட்ட பழகுன மாதிரி எனக்கு தோணுது. இத சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும்.